கஷ்டம். பகவானோட கருணையினால் 5வது பாடல் திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். உடல் பஞ்ச கோஷ உரு, அதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடலென்று உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ களவு. இந்த உடம்புன்றது பஞ்ச கோஷங்களால் ஆன உருவம். பஞ்ச கோஷங்களை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். இந்த பஞ்ச கோஷங்கள் உடம்புன்ற சொல்ல ஒடுங்கும். இது வரைக்கும் இதெல்லாம் விரிவாக பார்த்துட்டோம். உடலன்று உண்டோ உலகம், உலகம் அப்படின்றது உடம்பு இல்லாமல் இருக்கா? ஏன்னா பஞ்ச கோஷன்றது அதில் எல்லாமே வந்துடுது. என்ன வந்துடுது? இந்த உடம்பு, ஸ்தூல உடம்பு வந்துடுது. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தூல உடம்பு வந்துடுது. அன்னமய கோஷத்தில், பிராணமய கோஷத்தில் பிராணன் சுவாசமும் 5 கர்ம இந்திரியங்கள், வாய், பேசும் வாய், 2 கைகள், 2 கால்கள், ஆண் பெண் குறி, மல துவாரம் எல்லாமே இதில் வந்துருக்கு. மனோமய கோஷத்துக்கு வந்தால் மனசு, அது கூட மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 ஞான இந்திரியங்கள் வந்துடுது. வெங்கடேஷ் மனோனம் பண்ணியிருக்காரு தெரியுது. விஞ்ஞானமய கோஷம்னாக்கா புத்தி, அதோட மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 ஞான இந்திரியங்கள் சேர்ந்ததுன்னு வந்துருக்கு. ஆனந்தமய கோஷம்னாக்கா வாசனைகள் மட்டும் வித்து வடிவாக இருக்கும் தூக்க நிலையும் பார்த்தோம். ஸோ எல்லாமே இல்லை அடங்கிடுச்சு. எல்லா அஞ்ஞானமும் இதுக்குள்ளே அடங்கிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விஸ்வநாதன் சொல்கிறப்ப தான் சுப்பிரமணி ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம் பெறணும், எனக்கு ஞானம் வேண்டாம் அப்படின்னு. அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஷன் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் நான் சுப்பிரமணிக்கு அதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னாக்க, சாதனை பண்ணுற காலத்தில் சந்தேகங்கள் வரும். இது சரியாக தப்பான்றது. அந்த சந்தேகங்கள் வரும் பொழுது நீங்கள் புஸ்தகங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வரும். குரு இல்லாததுனால என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாராவது கேட்குற தகுதியான ஆள் இல்லைன்னாக்கா நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். ஞானம் அடைந்த பகவான், அவருக்கு ஞானம் அடைந்ததே தெரியவில்லை. ஞானம் அடைஞ்சிட்டேன்னு அவருக்கு தெரியல. இதுதான் ஞானம்ன்றது அவருக்கு தெரியல. பிரம்மன்னு ஒன்று இருக்குது, அதுவாக நம்ம ஐட்டோன்றது அவருக்கு புரியல. புரியாத நிலையில் தான் திருவண்ணாமலை கிளம்பி வர்றாரு. அங்கே உட்காந்துட்டா சாமி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் முகம் தேஜஸ் போய் பிரகாசிக்குது. ஃபோனு கட்டி உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் அவங்க புஸ்தகத்தை கொண்டு காட்டி விளக்கம் கேட்குறாங்க. கைவில் என்ன பண்ணிடும், அஷ்டாவக்ர கீதை, இது மாதிரி புஸ்தகங்களெல்லாம் ஞான புஸ்தகங்கள்லாம் கொண்டு பகவான்கிட்ட காட்டி விளக்கம் கேட்குறாங்க. அவர் எதுவும் படித்ததில்லை, அவருக்கு எதுவும் தெரியாது. இப்போ சுப்பிரமணிய முடிவு எடுத்துக்கிட்டோம், தெரியுமா வேண்டாமான்ட்டு. அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் படித்தாலும் பெரிய புராணம் மாத்திரம் எதாச்சும் அவர் படிச்சிருக்காங்க தான். கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? உட்காந்தாச்சு, கேட்குறாங்க, பதில் சொல்லணும். அவங்ககிட்ட புஸ்தகத்தை வாங்கி அப்போ தான் பார்க்குறாரு. அவங்ககிட்ட புஸ்தகத்தை வாங்கி தான் தெரிஞ்சுக்கிறாரு. அதை பார்த்து தான் அது நம்ம நிலை இந்த நிலையும் ஒரே மாதிரி இருக்கே, இதில் போட்டுக்கிறதும் நம்ம நிலையும் ஒன்றா இருக்கே, ஓஹோ இதுக்கு பேர் தான் ஞானமா, அப்புறம் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தெரியுது?
ப்ராக்டிக்கலாக நீங்கள் அறிஞ்சிட்டா கூட தியரிஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி புரட்டி போட்டிங்கன்னா தியரி தெரியாமல் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவீங்க? மெடிக்கல் காலேஜில் படித்து அது இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ப்ராக்டிகல்ஸ்லாம் ஒரு மாதிரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுது இல்லையா? தியரி தெரியாமல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? லிவர் எங்கே இருக்குன்னு தெரியும், எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அது மாதிரி எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கும், எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி போகும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனாக்கா அந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்குவீங்க, இல்லை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவீங்க, இல்லை தப்பான வழிக்கு போகாமல் விட்டு தப்பிப்பீங்க. மொத்தத்துக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் தியரி தெரிஞ்சிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இதுதான் தியரி தெரிஞ்சுக்கிறது. இல்லாட்டி பொழப்பு இல்லாமலாம் வருஷ கணக்கில் பக்கம் பாடம் நடத்திட்டு இருக்கோம். இதில் எத்தனை ஞான விஷயங்கள் சொல்லப்படுது. நடுநடுவில் சாதனையெல்லாம் இப்போ சொல்கிறீங்கன்னு சொல்லி கிரியமாகவும் விஸ்வநாதன் ஆச்சரியப்படுறாங்க. என்ன சாமி இப்படி மாறிட்டீங்க? ஆமாண்டா, என் காலம் முடிஞ்சிட்ருக்கு, யார் யார் கடைசியில் சொல்ல முடியும் தெரியல, பிடிச்சிக்கிட்டு. தியரி இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். அதுக்காக ராமாயணம் படிங்க, மகாபாரதம் படிங்க, இதை படிங்க, அதை படிங்கன்னு நான் எலாபரேட்டாக இவ்வளோ யாரையுமே நான் படிக்கவே சொல்லலை. படிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ரமண மார்க்கத்துக்கு வந்துட்டதுனால ரமண பகவான் சம்பந்திச்சு ஃபுல்லாக படிச்சிருங்க. இதுவும் கொஞ்ச நாளில் மறக்கிறதுக்கு தான் சொல்லி தான் படிக்க சொல்கிறேன். தியரி மாத்திரம் இல்லை, ப்ராக்டிஸும் கொஞ்ச நாள் மறக்கிறதுக்கு தான். ப்ராக்டிஸில் உச்சக்கட்ட ப்ராக்டிஸ் ஆனால் ஆத்ம விசாரமும் கொஞ்ச நாளில் போகிறதுக்கு தான், எதையும் பிடிச்சிக்கிறதுக்கு இல்லை. பிறம் சுடும் தடி போல் அதுவும் கடைசியில் போகணும். போடாதான் முக்தி அடைய முடியும். அடைஞ்ச இப்போ யார் ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டு இருப்பான்? ஆனால் அடையிறவருக்கு ஆத்ம விசாரம் தேவைப்படுது இல்லை. அது எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதில் டவுட்ஸ் வரப்போ யாருக்கு கேட்பீங்க? குருவை கேட்கணும். இல்லாட்டி நீங்களாக புத்தகத்தை பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்கணும். இல்லை பகவான் உள்ளேருந்து உணர்த்தணும். எப்படி ஒன்று சொல்ல வர்றது என்னன்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் ஃபிசிக்கலாக குரு ரூபத்துலேயோ இல்லை புக்ஸோ இல்லை உள்ளேருந்தே பகவான் உணர்த்தியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் கிடைச்சா தவிர நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எந்த ரூபத்தில் பகவான் கொடுப்பார் நமக்கு தெரியாது. எந்த ரூபத்தில் கொடுப்பாரு நமக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு போதிச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு யாருமே போதிக்கலை. எனக்கு இது வரைக்கும் யாருமே குருவாக இருந்தது இல்லை. பகவான் நேரடி அவ்வளோதான். மனித ரூபத்தில் எந்த குருவும் எனக்கு வாய்த்ததில்லை, இருந்ததில்லை. என்னோடய கோர்ஸ் எப்படி பகவான் கூப்பிட்டு போகிறார், அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கோர்ஸில் கூப்பிட்டு போவார். எப்படி போனாலும் கைடன்ஸ் தேவை இருக்கும். எனக்கு வேண்டிய கைடன்ஸ் பகவான் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கார். அதனால் இந்த தியரிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வர. அதனால தான் நீங்கள் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் மிஸ் பண்ணாததுக்கு வந்துடுங்க. முடியாது வீட்டு சிச்சுவேஷனுக்கு அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் பற்றி பேச புரியும் தலையாட்டுறதில்லை. புரியுறதில்லை தெரியல. தலை ஆட்டிட்டீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா புரிஞ்சு. ஸோ இந்த 5 கோஷங்களை பார்த்துட்டோம். இந்த 5 கோஷம் உடல்னு சொல்ல தொடங்கும். உடலின்றி உண்டோ உலகம் கேட்குறாரு. உலகம் உடம்பு இல்லாமல் இருக்கான்னு கேட்குறாரு. உடம்பு இல்லாத தூக்கத்தில் உலகம் தெரியுதா? நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், அப்போ உடம்பு இல்லை, உடம்போட பிரக்ஞை இல்லை, அப்போ உலகம் தெரியுதா? ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிட்டோம், அப்போ உலகம் தெரியுதா? ஸோ இந்த உடம்பு இல்லாமல் உலகத்தை பார்க்க முடியாது. உலகத்தை பார்க்குறதுக்கு இந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் தான் பார்க்க முடியும்.
அப்போ இந்த உலகத்தை இந்த உடம்பு பார்க்குதுனாக்கா இது உடம்பு மெய்யா பொய்யா? பொய். இந்த பொய்யான உடலால் பார்க்கப்படும் உலகம் மெய்யா இருக்குமா பொய்யா இருக்குமா? as simple as that. ஜீவனாகிய இந்த மனிதன் பொய் என்றால் ஜீவனால் பார்க்கப்படும் உலகமும் பொய். பொய்யோட படைப்புகள் பொய்யாதான் இருக்கும். இந்த உடம்பு எதோட படைப்பு? மனசு இருக்கா? அப்போ அதுவும் பொய். மனசுக்கு ஆதாரம் எது? அகங்காரம். அது இருக்கா? அகங்காரம் இருக்கா? இருக்கா. அப்போ அதுவும் பொய். அப்போ என்னாச்சு? எல்லாமே பொய்ன்னு ஆயிடுச்சு. அதான் சரி, இந்த பஞ்ச கோஷம் சொன்ன வரிசையாக சொன்னேன் இல்லைங்களா? எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கப்படுகிறது. நம்ம கண்ணாலையும் காதாலையும் வாக்காலையும் நாக்காலையும் உடலாலையும் உணர்கின்ற சகல விஷயங்களும் பொய். உலகம் என்றால் சகல உலக விஷயங்களும் பொய். சகல உலக விஷயங்களும் பொய். உலகமே பொய், சகல உலக விஷயங்களும் பொய். அடித்தளமாக இருக்கும் ஆத்மா மட்டுமே மெய். ஆத்மாவிலிருந்து உதித்து நடக்கிற செயின் எஃபெக்ட் எல்லாமே போய். ஆத்மாவிலிருந்து உதிக்கும் அகந்தை போய், அகந்தையிலிருந்து உதிக்கும் மனம் போய், மனதிலிருந்து உதிக்கும் உடல் போய், உடலில் இருக்கும் 5 புலன்கள் போய், இந்த 5 புலன்கள் வழியாக பார்க்கப்படும் உலகம் போய், எல்லாம் போய். உலகமே பொய்ன்றப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஞான பாடல் உலகமே பொய். நம்ம கும்புற தெய்வங்கள் அதுவும் பொய். ஏன்னா ஜீவன்தான் அதை ஏற்படுத்தும். இப்போ இப்படி எல்லாமே பொய்ன்றப்போம் நம்ம ஏற்படுத்தின ஒரு இறைவனை உலகத்தில் தான் ஒரு மூலையில் போய் தேடணுமா? நம்ம ஏற்படுத்தின தெய்வத்தை ஏதாவது ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் போய் தேடி பார்த்துட்டு வரணுமா? என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? அவசியத்துன்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? சேர்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். சத்சங்கத்திலேருந்து யாரையும் கூட்டு வந்தார்களே, அவர்களோட சேர்க்கையினால ஏற்பட்ட விளைவுகளுக்கு சேர்க்கை சரியில்லைனாக்கா சத்சங்கத்திலிருந்து அசத்சங்கத்துக்கு போகிறப்போ எல்லாம் அசத்தாக மாறி போகும். சேரிடம் அறிந்து சேர் இல்லைன்னா எல்லாம் வீணாக போகும். அதனால தான் நீங்கள் நல்லது கெட்டதுக்கு போகிறப்போ நான் காஷன் பண்ணுறது. அங்கே வரவங்கெல்லாம் உலக ரீதியான மக்களாக வருவாங்க. வரவங்கெல்லாம் அகங்காரத்தோட உச்சியில் வருவாங்க. நகை புடவை பணம் பதவி அந்தஸ்து பவிஷு இதுலேயே ஊழி இருக்குன்னு அங்கே வருவாங்க கல்யாணத்துக்கு இருக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் போகிறத தவிர்க்கேன்னு சொல்கிறேன். தவிர்க்கேன்னு சுசிலாம சொன்னேன்னு எடுத்துக்கிட்டு வெங்கடேஸ்வர செந்திலுக்கு சொன்னேன்னா நீங்கள் கேட்கவில்லை. கேட்காதவங்க எது சொல்லணும்? சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அன்னதானம் போட்டு வந்தீங்க. நீங்கள் கேட்கல ஃபங்க்ஷனுக்கு போட்டுமா வேண்டாமா கேட்குற அளவுக்கு இன்னும் நெருங்கி வரல. என்கிட்ட நான் சொல்லலை. தெரியுத டிஃப்ரென்ஸ்? அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்கல சொல்கிறேன். சுப்பிரமணி எந்த லெவலில் இருக்காரு பார்த்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுதா உபதேசங்கள்? கேட்குறவனோட பக்குவத்துக்கு தகுந்த விஷயங்கள் மாறுபடும். கேட்காட்டு போனாக்கா நஷ்டம் யாருக்கு? கேட்குறவனுக்கு. கீதையில் விஸ்வரூப தரிசனம் கிருஷ்ணர் அர்ஜுனன் காட்டுறப்போ என்ன சொல்கிறாரு? நான் இதுக்கு ஒன்று பார்க்குறதுக்கு விசேஷமான பார்வை தரேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? என்ன காட்சி தர்றாரு?
என்ன காட்சி தரார்? நீ என்னென்னலாம் பார்க்க விரும்புறியோ அதெல்லாம் பார்த்துக்கொண்டு இல்லையோ, இதில் தான் அதில் விஷயமே இருக்குது. அவர் நான் இருக்கிற மாதிரி என்னை காட்டுறேன் பார்த்துக்கோன்னு சொல்லலை. நான் எப்படி இருக்கணும் அப்படி காட்டுறேன் பார்த்துக்கோன்ட்டு சொல்லலை. நீ என்னென்னலாம் பார்க்க விரும்புறியோ பார்த்துக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனன் கடவுளை பற்றி என்னென்னா கடவுள்லாம் எப்படி இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினச்சானோ அப்படியெல்லாம் அவன் பார்த்துட்டான். இதான் நடந்துருக்கு. அர்ஜுன இடத்துல நீண்டு இருந்தால் ஜீசஸ் தான் பார்த்துருப்பாங்க. நம்ம கும்பிடுற தெய்வம் நமக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். அதான் சொல்கிறாரு, உனக்கு என்னென்ன பார்க்கணும் பார்த்துக்கோ. அவன் கடவுள் இப்படி இப்படிலாம் இருக்குன்னு கற்பனை பண்ணி வச்சுருந்தான். அந்த கற்பனையெல்லாம் அவன் கிருஷ்ணர்கிட்ட பார்த்துக்கிட்டான். எல்லாம் பார்த்து முடிச்சோன்னு முடிஞ்சது விஸ்வரூப தரிசனம். அது நிஜமான விஸ்வரூப தரிசனம் கிடையாது. உண்மையான தரிசனம்னா கிருஷ்ண தரிசனம் எப்படி இருக்கணும்? அங்கே ஒன்றுமே ஏற்படுது, அங்கே அது என்னன்னு இல்லாமல் போயிருக்கணும். அவன் அதை கேட்கலையே. அவன் என்ன கேட்டோம்னா அதை காட்டினார். யார் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை டிவி ஒன்று கேட்டால் டிவி கொடுப்பாங்க, ஒரு பழம் கேட்டால் பழம் கொடுப்பாங்க. ஒன்றும் கேட்காம பகவானே கதின்னு கிடந்தீங்கன்னா அவர் பார்த்து விருந்தே போடுவார். எனக்கு டீ போடுறோன்னாக்கா ரைட், ஓகே, டீ சாப்பிட்டு போ. அதுமாதிரி அவன் அந்த கேட்டான், அவன் கேட்டது மாதிரி காட்டினார். ஆனால் கிருஷ்ணர் உண்மையில் எப்படி இருக்கார்? மகா ஞானியா, பரபிரம்மமா, ஆத்மாவாக இருக்கார். ஞானிகிட்ட போய் யார் ஞானத்தை கேட்குறாங்க? எனக்கு குழந்தை குட்டியிலேருந்து தான் கேட்குறாங்க. எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு வேலை இல்லை. மகாசாமிகிட்ட இதே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பக்கமாக பொருங்க சளி பார்க்க முடியாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொருத்தராக வந்து இதை சொல்லுவாங்க. எனக்கு பையனுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணு இன்னும் கர்ப்பம் தெரிக்கல, வீட்டுக்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, ஏதாச்சும் இது மாதிரி லௌகீக பிரச்சனை தான் சொல்லுவாங்க. யாரும் பகவானே ஞானம் அடையணும் எப்படி அப்படின்னு கேட்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தவிர. யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டு அவர் வேலைப்படுத்திட்டுருக்கார். பகவான்கிட்ட போய் எத்தனை பேர் ஞானம் கேட்டாங்க? அங்கே போய் பகவானை கண்டிக்கிறதுக்கு, பகவானை திட்டத்துக்கு, பகவானை கிரிட்டிசைஸ் பண்ண தான் ரெடியாக இருந்தாங்களே கண்டு. எத்தனை பேர் அவர்கிட்ட போய் ஞானத்தை கேட்டாங்க? இல்லை அவர் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க? இல்லை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்ட செய்ய முயற்சி பண்ணாங்க? அப்பவும் சரி இப்பவும் சரி. மொத்தத்துக்கு டாபிக் எங்கேயோ போனாலும் இந்த உடம்பு இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது. இந்த உடம்பே பொய்ன்றதுனால, இதுக்கு ஆதாரமான அகந்தையும் பொய்ன்றதுனால, இந்த அகந்தைக்கு ஆதாரமான வாசனைகளும் பொய்ன்றதுனால எல்லாமே பொய்யிருக்கு. இதை ஒரே வார்த்தையில் பகவான் சொல்கிறாரு, ஆல் அப்பியரன்சஸ் ஆர் இல்யூஷன்ஸ். ஒரே சென்டென்ஸில் முடிச்சுட்டேன். ஆல் அப்பியரன்சஸ் ஆர் இல்யூஷன்ஸ். தோன்றுபவை எல்லாமே வெறும் மாயை, பொய். தோன்றுவது எல்லாமே வெறும் பொய். தமிழில் காண்பானின்றி காட்சி இல்லை. காண்பானாகிய ஜீவன் மனிதன் இல்லாமல் காட்சி. உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கலருன்னு சொல்லு. இந்த உலகத்தை விட்டு மன்னிக்கணும், உடலை விட்டு உலகத்தை பார்த்தவங்க இருக்காங்களா சொல்லுன்ற. மயக்கத்தில் இருக்கிறப்போ, தூங்குறப்போ, இல்லை செத்ததுக்கு அப்புறமோ, இல்லை தியானத்தில் உள்ளாழ்ந்து இருக்கிறப்போ உலகத்தை பார்த்தவன் எவனா இருக்கானா?
உடம்பு இல்லாமல் உலகத்தை பார்த்தவன் எவனா இருக்கானா சொல்லு. பேயா சுற்றுறப்ப என்னோட உடம்புக்குள்ளே பூந்துட்டு தான் அவன் அனுபவிக்க முடியுது, நேரடியாக எதுவும் செய்ய முடியுது. ஏன்னா அகந்தை உடம்பு இல்லாமல் இருக்காது, உடம்பு இல்லாமல் அதால் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு உருவம் கிடையாது, ஈகோவுக்கு உருவம் கிடையாது. இட்ஸ் ஃபார்ம்லெஸ். தி ஃபார்ம்லெஸ் ஈகோ ஆல்வேஸ் என்டர்ஸ் எ ஃபார்ம். உருவம் இல்லாத அகந்தை எப்போதுமே ஒரு உருவத்துக்குள்ளே பூந்துக்குது. அப்படி பூர்ற உருவம் தான் இந்த மனித உடல், தவளை, காக்ரோச் எல்லாம். இந்த பகவான் சொல்லியிருக்காருல, உருப்பற்று உண்டாகும், உருப்பற்று நிற்கும், உருப்பற்று உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும், தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேய் அகந்தை ஓர். அது பாட்டு வரப்போ இது வந்துருச்சா வரலையா? வரப்போ நான் விவரமாக சொல்கிறேன். மொத்தத்துக்கு அகந்தைக்கு உருவம் கிடையாது. அது ஒரு உருவத்தை பிடிச்சிக்கும், உருவத்தை பிடிச்சி ஆட்டி அது நல்லா சாப்பிட்டு கொளுத்து வளரும். இந்த உருவம் போச்சா இன்னொரு உருவத்தை பிடிச்சிக்கும். சாவில் ஒரு உருவத்தை விட்டுட்டு இன்னொரு உருவத்தை பிடிச்சிக்கும். ஆனால் அது என்ன ஏதுன்னு தேடி பார்த்தோம்னாக்க அது காணாமலே போயிடும். ஏன்னா அது உருவம் இல்லாத பேய். பேய்க்கு உருவம் இல்லைல்ல, அது மாதிரி அது உருவம் இல்லாத பேய். உருவம் இல்லாதனால உருவத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு தேடினோம்னா அது காணாமல் போயிடும்னு சொல்கிறேன். இதை பற்றி குருவாச கோவை பாட்டு ஒன்று பார்க்கலாம். உடல் ஒளிந்து இல்லை உலகம். உடல் ஒளிந்து, ஒளிந்து ஒளிந்துன்னா அழிஞ்சு, ஒளிந்து உடல் ஒளிந்து இல்லை உலகம் டேஷ் உடலும். அடுத்தவரை உளம் ஒளிந்து ஓர்காலும் இல்லை. உளம் ஒளிந்து ஓர்காலும் இல்லை. டேஷ் உளமும். மூன்றாவது வரி உணர்வு ஒளிந்து ஓர்காலும் இல்லை. உணர்வு ஒளிந்து ஓர்காலும் இல்லை. உணர்வேயும் இறுதி வரி உண்மை ஒளிந்து ஓர்காலும் இல். உண்மை ஒளிந்து ஓர்காலும் இல். இது குருவாச கோவை 99வது பாட்டு. உடல் ஒளிந்து இல்லை உலகம். உடம்பு இல்லைன்னாக்க உலகம் இல்லை. உடல் ஒளிஞ்சு போச்சுன்னா உலகம் இல்லை. அது அர்த்தம் தெளிவாக இருக்கு, பார்த்துட்டோம் இல்லையா? உடலும் உளம் ஒளிந்து ஓர்காலும் இல்லை. உளம்னாக்க மனசு. இந்த உடம்பும் மனசு இல்லாமல் ஒரு காலத்தும் இல்லை. உலகம் உடம்பு இல்லாமல் இல்லை. இந்த உடம்பும் மனசு இல்லாமல் ஒரு காலத்தில் இல்லை. எல்லாம் ஏற்கனவே பேசிட்டு தான் ஈஸியாக இருக்குது.
அர்த்தம் புரியுதா? உடல் ஒளிந்து இல்லை உலகம், உடலும் உளம் ஒளிந்து ஓர்காலும் இல்லை. மனசு இல்லாமல் இந்த உடம்பு ஒரு காலத்தில் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? மனசு இல்லாமல் உடம்பு இல்லைன்றது ஒத்துக்கிறீங்க? எப்படி? நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க. உணர முடியுதா? உள்ளம் இல்லாமல் மனசு இல்லாமல் உடம்பு இல்லைன்றதை ஏற்றுக்கிறீங்களா? எப்படி, எந்த காலத்தில் ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் கிளாஸில் தூக்கத்தில் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கு பண்ணிக்கணும். அப்போ அப்புறம் அடுத்து இதே எக்ஸாம்பிள் வேற என்ன? தூக்கத்தை தவிர வேற எப்படி? தூக்கத்துல தெரியுது, வேற எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? தூக்கத்துலேருந்து நீங்கள் முழித்த உடனே சொல்லியிருக்கல ஜப்தின்ட்டு ஒரு பேரமைதி இருக்கும், அதான் பிரம்ம நிலை, அதான் அவங்க நிகழ்வு நிலைன்ட்டு. அந்த நிலை அதான் அடிப்படை நிலை. அந்த நிலையிலேருந்து என்ன தோன்றுறது? முதல்ல நான் அப்படின்ற அகத்தை முதல்ல தோன்றுங்க. அது என்ன செய்யுது? நான் இந்த தேகம்னு பிடிக்குது. அது பிடிக்கலனாக்கா தேகம் ஜடம் ஏகாது. நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான்ன்றது இருந்துச்சு, இந்த உடம்பை நான் இந்த உடல் பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உடம்பு வச்சுட்டு உலகத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் மீதி அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறது. கீழேருந்து இந்த உடம்பு இந்த மைண்ட்லேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானத்துக்கு வர முடியும். Body is nothing but the projection of the mind. The world is nothing but the projection of the mind. அகந்தையிலிருந்து மனசு, மனசிலிருந்து அகந்தையிலிருந்து உடம்பு, நான் இந்த உடம்புட்டு, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு உலகம், உலகத்தை வச்சுட்டு விவகாரங்கள் ஆரம்பிக்கும். புரியுதா? உளமும் உணர்வு ஒளிந்து ஓர் காலம் இல்லை. இந்த மனசும் உணர்வு இல்லாமல் ஒரு காலத்தில் இல்லைன்றார். உணர்வுன்னு இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? நான்ற உணர்வு எது? இந்த கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன பாகுபாடு கொடுத்து சொல்லுங்கள். உணர்வுன்னு இருக்கு, அதுக்கு சரியான வார்த்தை சொல்லுங்கள். சொன்ன ஆன்சர் கரெக்டு. உணர்வுன்னு இருக்கு, அந்த சரியான வார்த்தை சொல்லுங்கள். தன் உணர்வு தான். அதுக்கு என்ன பேர்? டெக்னிக்கல் என்ன பேர்? சத்த உணர்வுக்கு என்ன இருக்கு? அது தமிழில் என்ன? கரெக்ட் டெக்னிக்கல் வேர்டு. இப்போ சொன்னீங்க, அது கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கு என்ன வேர்டு? சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்க வந்துடும்.
சத்துன்னா என்ன அர்த்தம்? இருப்பு. அப்போ இது அவேர்னஸ்ஸா? ஒண்ணும் இல்லாத ஒரு இருப்புணர்வு. இருப்பு. அதுக்கு என்ன பேர்? இந்த உள்ளம். இருப்பு. இருக்கேன். only இருப்பு மட்டும் எந்த சத்து சொல்லிட்டு அர்த்தம் சொல்ல வராதா? சித்து. யார் சொல்லுங்க? நாம. சித்து வந்து அறிவு. அதான் ஒரு இது கொஞ்சம் மாற்றுங்கன்ற. சத்துக்கு மேலே இந்த சுழியை போட்டிங்கன்னா சித்தாயிடும். உணர்வு ஒளிந்து உளமும் உணர்வு ஒளிந்து காலம் இல்லைன்னாக்கா உணர்வுன்றது சித்து. சித்துன்றது அறிவு, பேரறிவு, பேர் உணர்வு, நான் இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு. ஐயாம் அப்படின்ற உணர்வு. பைபிள் வருது இல்லைங்களா? ஐஆம் தட் ஐஆம், அந்த உணர்வு. அந்த உணர்வு இல்லாமல் உள்ளம் இல்லை. இந்த உணர்வு எதில் இருக்குது? எதோட இயல்பு இது? சித்துன்றது ஆத்மாவோட இயல்பு. ஸோ ஆத்மா இல்லாமல் அறிவு சித்து இல்லை. உள்ளம் இல்லை, மனசு இல்லை. நான் இந்த சித்து எதை ஆதாரப்பட்டிருக்குன்னு அடுத்ததில் வருது பாருங்க. உளமும் உணர்வு ஒளிந்து காலம் இல்லை, உணர்வேயும். இந்த சித்து உணர்வேயும்னாக்கா இந்த சித்தும் உண்மை ஒளிந்து காலம் இல்லை. உண்மைன்ற நேரத்தில் சொல்லப்படுறது தான் சத்து. ஸோ உடம்பு இல்லாமல் மனசு இல்லை. சாரி, தப்பாக சொல்கிறேன். உடம்பு மனசு மேலே ஆதாரப்பட்டிருக்கு, மனசு சித்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு, சித்து சத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு. சத்து என்கிற இருக்கிறேன், இருப்பு, அதுதான் ஆதாரம். ஆத்மாவுக்கு இலக்கணமே அதுதான். அதோட அடுத்த விளக்கம்தான் சித்து. அது எப்படி இருக்கிற? நான் இருக்கிறேன்ற உணர்வோடு இருக்கு. ஆத்மா எல்லையல்லாமல் எல்லா இடத்துலையும் நீக்கமுறை நிறைஞ்சிருக்கு. அந்த இருப்புக்கு பேர் தான் சத்து, பீயிங். அதோட நேச்சர் வந்து சித், அறிவா, பேரறிவா, பேர் உணர்வாக இருக்கும். என்ன உணர்வாக இருக்கும்? இருக்கிறேன், நான் இருக்கிறேன், ஐஆம் அப்படின்ற உணர்வோடு இருக்கும். அதான் சத்து, சித்து. மூணாவது ஆனந்தம். அதோட அடுத்த நேச்சர் எப்பவுமே பேரானந்தமாக இருக்கிறது. இதான் பிரம்மத்தோட 3 இயல்புகளாக சொல்லுவாங்க. சத்து, சித்து, ஆனந்தம். இது 3 சேர்ந்தது தான் சச்சிதானந்தம் பேர் வைக்கிறது. சச்சிதானந்தம் பேர் வச்சு சச்சிதானந்தம் பேர். அப்புறம் கூப்பிட்றப்ப சச்சின்னுவாங்க. இவனை எல்லாரும் விசுவாக்கிட்டாங்க. உச்சு விசு இப்படிலாம் போட்டு நாயை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும். பாட்டு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? அர்த்தத்தை நான் ஒரு தடவை படிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலக முதல் யாவும் சத் சித் ரூப ஆன்மாவே என்பது முடிவு. எழுதுறீங்களான்னு கேட்டேன். உலகம் முதல் யாவும் சத் சித் ரூப ஆன்மாவே. இருக்கிறதோட வாங்கி எழுதி கொடுங்க. ஹெல்ப்பே பண்ணாதீங்க, அதான் இருங்க. உங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் தான். நீங்கள் கஷ்டப்படுறதுப்பா சிரிக்கிறது. அவங்க பகவான் வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் நல்ல பேராக தான் வாங்கி கொடுங்க.
உலகம் முதல் யாவும் சத் சித் ரூப ஆன்மாவே என்பது முடிவு. அல்லது ஆன்மாவே உள்ளது அப்படின்றது முடிவு. மற்றவை என்று ஒன்றுமே இல்லை என்பது முடிவு. மற்றவை என்று ஒன்றுமே இல்லை என்று முடிவு. ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லைன்றது தான் முடிவு. இந்த பாட்டோட மாறல். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, இந்த உடம்பு பற்றி. இந்த உடம்பு அபிமான தோற்றமே உலக சிருஷ்டி. இந்த உடம்பு மேல் அபிமானம் வருது பார்த்தீங்களா, காலை எழுந்திருக்கிறப்போ அப்போ தான் உலகமே சிருஷ்டி ஆகுது. பிரம்மாவை இருந்து ஒவ்வொருவனும் தனக்கு வேண்டிய உலகத்தை படைத்து கொள்கிறான், சிருஷ்டி செய்திக்கிறான். எப்போ? காலையில் தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே. எப்படி? உடம்பு அபிமானத்தினால எந்திரிச்ச உடனே அந்த ஞப்தின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்க உடம்பே வராது. உடம்பே வராது. ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10 செகண்ட் 15 செகண்ட் பெருசு பண்ணிட்டே போய் அப்படியே அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தீங்கன்னாக்கா அந்த 1 மணி நேரம் உடம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படியே நீங்கள் 24 ஹவர்ஸ் இருந்தீங்கன்னா அதுதான் ஞானி நிலை. எல்லாரும் சாம்பிள் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பகவான் அப்படி வச்சுருக்கார். காலை எந்திரிச்ச உடனே அந்த பேரவைத்தியை இதுதான் உன் இயல்பு நிலைன்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. அதை கவனித்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாவே அது ஒரு பெரிய சாதனை ஆகும். அந்த பேரமைதி தான் நீங்கள். எந்திரிச்ச உடனே சாமி கும்பிடாதீங்க. எந்திரிச்ச உடனே சாமி கும்பிட்டீங்கன்னா உடனே அடுத்த வேலையெல்லாம் துவங்கிடும். எந்திரிச்ச உடனே நீங்கள் சாமியாக இருப்பீங்க. நீங்கள் சாமியாக இருப்பீங்க, ஆத்மாவாக இருப்பீங்க. அதை முதல்ல கவனிங்க, அதுவாக இருக்க பாருங்க. அப்புறம் அடுத்த சாமி கும்பிட்டுக்கலாம். உடனே சாமி கும்பிடாட்டி பிள்ளையார் கோச்சுக்காரு, ஜீசஸ் கோச்சுக்காரு நினைக்காதீங்க. யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. எந்திரிச்ச உடனே நீங்களே ஆத்மாவாக இருக்கிறத உணர்ந்து அனுபவிங்க. அந்த நிலையை எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நம்ம வாசனைகள் அதுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்ய ஆரம்பித்த உடனே தான் என்னாகும்? நான்றது பிடிக்கும். நான் சொல்கிறது காலையில் எந்திரிச்ச உடனே அந்த நொடியிலேருந்து இந்த நான் எந்திரிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அந்த பீஸ் கொண்டு வர முடியும். இந்த நான் எந்திரிச்சு தான் எல்லாம் டோட்டலி ஸ்பாயில்ட். இதான் இங்கே சொல்லப்படுது. உடல் அபிமான தோற்றமே உலக சிருஷ்டி. அந்த நான் எந்திரிச்சுன்னு என்ன செய்யுது? உடம்பை நான் பிடிச்சிக்குது. நான் நிக்கோலஸ், நான் நீனும் அப்படின்னு இந்த உடம்பை பிடிச்சிக்குது. இதான் கிரியேஷன். ஆக்சுவல் கிரியேஷன் தான். ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சோம் நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம் இந்த உடம்பை. இதுதான் சிருஷ்டி, இதுதான் கிரியேஷன். இது சொன்னால் இது எத்தனை பேரால் ஒத்துக்க முடியுதுங்க? ஒத்துக்க முடியுது. நீங்கள் இப்போ வெளியே சொல்லி பாருங்கள், ஒத்துக்க மாட்டாங்க. டீட்டெயில்ஸ் அப்புறம் வரேன். ஒத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் ஆண்டவன் படைச்சிருக்காரு. அமீபாலேருந்து ஆரம்பித்து படைச்சிட்டே வந்தார். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். இப்படிலாம் கதை சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்க. அந்த டாபிக் அப்புறம் வர. மொத்தத்துக்கு இதுதான் ஃபேக்ட். ஃபேக்ட் என்னன்னா, எவ்ரி மார்னிங் யூ கிரியேட் யுவர் ஓன் பாடி அண்ட் த்ரூ தி பாடி தி என்டையர் யூனிவர்ஸ்.
இதுதான் பிரம்மா. நீங்கள் தான் பிரம்மா, படைக்கிறீங்க, சிருஷ்டி பண்ணுறீங்க. உடல் அபிமானத்தை போஷித்து வருவதே உலக சிதி. இந்த உடலை அபிமானித்து அது சோறு போட்டு குளிப்பாட்டி அது பண்ணி இது பண்ணி மேக்கப் போட்டு அழகு பண்ணி அதை வச்சுட்டு பல காரியங்கள் செஞ்சு என்ன செய்கிறோம், அந்த உடம்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். உடம்பு முன்னே டாக்டர்கிட்ட போய் எக்ஸசைஸ் பண்ணி என்னென்னமோ செஞ்சு உடம்பை காப்பாற்றிக்கிறோம். இதுதான் ஸ்திதி. ஸ்திதி என்றால் மெயின்டெனன்ஸ். ஸ்திதி என்றால் காத்துக்கிறது. விஷ்ணுவோட வேலை, மகாவிஷ்ணுவோட வேலை. காலையில் சிருஷ்டி பண்ணுறோம் பிரம்மாவை இருந்து, அந்த உடம்போடு வாழ்ந்து பகலெல்லாம் மகாவிஷ்ணு வந்து அதை காப்பாற்றுறோம். எதை காப்பாற்றுறோம்? தேக அபிமானத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த தேகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன செய்கிறோம்? உடல் அபிமானத்தை ஒழிப்பதே உலகலயம் அல்லது சம்ஹாரம். ராத்திரியில் இந்த தேக அபிமானத்தை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆத்மாவில் மூழ்கிடும். அப்போ சிவனாக இருந்து அந்த வேலையை செய்கிறோம். மும்மூர்த்திகள் செய்கிற வேலையை நம்ம தான் டெய்லி செய்கிறோம். பிரம்மா செய்கிற வேலையை, உலகத்தை படைக்கிற வேலையை நம்ம தான் காலையில் செய்கிறோம், உடம்பை படைக்கிறது மூலம். பகலெல்லாம் உலகத்தை காப்பாற்றுற விஷ்ணு செய்கிற வேலையை நம்ம தான் செய்கிறோம், உடம்பை பாதுகாக்கிறது மூலம். உடம்பை அழிக்கிற, உலகத்தை அழிக்கிற, சம்ஹாரம் பண்ணுற அந்த சிவன் வேலையை நம்ம தான் செய்கிறோம், அதுக்கு தூக்க போகிறோம். இப்படி 3 முத்தொழில் புரியும் தெய்வங்களோட வேலைகளையும் நம்ம தான் செஞ்சிகிட்ருக்கோம். அப்போ பிரம்மா தனியாக ஒரு தெய்வம் இருக்கா, விஷ்ணுன்னு தனியாக ஒரு தெய்வம் இருக்கா, சிவன்னு தனியாக ஒரு தெய்வம் இருக்கா? இந்த தெய்வங்கள் எது மேலே ஆதாரப்பட்டிருக்கு? உங்கள் தேக அபிமானத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு. உங்கள் தேக அபிமானம் எது மேலே ஆதாரப்பட்டிருக்கு? உங்கள் மனசு மேலே ஆதாரப்பட்டிருக்கு. உங்கள் மனசு எது மேலே ஆதாரப்பட்டிருக்கு? அகந்தை மேலே ஆதாரப்பட்டிருக்கு. உங்கள் அகந்தை எது மேலே ஆதாரப்பட்டிருக்கு? உண்மையான நீங்களாகி ஆத்மா மேலே ஆதாரப்பட்டிருக்கு. இருப்பது அது ஒன்று. புரியுதுங்களா? இதுதான் மூல வேர், ரூட், மெயின் ரூட். நம்ம அந்த மெயின் ரூட்லாம் விட்டுட்டு அதுக்கு மேலே வர மரம், அதோட ட்ரங்க்கு, பிரான்ச்சஸ்ஸு, அதில் இருக்கிற சின்ன சின்ன கிளைகள், இலைகள், இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். விஷயம் ரூட் இந்தி ரூட் காஸ். ரூட் காஸ் எங்கே இருக்குது? ரூட்டில் இருக்குது. இதுதான் ரூட் காஸ்ட்னு சொல்கிறது. இது ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லை? அது மாதிரி இந்த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா ரூட்டில் இருக்குது. ரூட்லேருந்து தான் கிளம்புது. அந்த ஆத்மாவை பிடிச்சிட்டாக்க, அந்த ஆத்மாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரூட்டை கட் பண்ணிட்டோம்னாக்கா, அதாவது அகந்தை நானை கட் பண்ணிட்டோம்னாக்கா, இந்த மரம் அப்படி பட்டு விழுந்துடும். ஒரு இலையாக கிள்ளிட்டு ஒரு பிரான்ச்சை வெட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் பள்ளம் நோண்டி வேறு மாத்திரம் கட் பண்ணி விட்டாக்கா மரம் தானே விழுந்துடும். இதுதான் பகவான் மெத்தட். இந்த பாடலோட மாறல் வந்து 5வது பாட்டை 5வது பாட்டோட மாறல் வந்து 3 சரீரங்களான, அது 3 சரீரங்கள், ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், காரண சரீரம். ரிவர்ஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும். காரண சரீரத்தில் சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இன்னும் ஞாபகம் இல்லையா? இல்லை, எனக்கு வரல, கிளாஸுக்கு வரல. 3 சரீரங்களான 5 கோஷங்களையும்
இந்த 5 கோஷங்கள் 3 சரீரத்தில் அடங்குது. எல்லாம் போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். 3 தேகங்கள் 5 கோஷத்துக்கு கம்பேர் பண்ணுங்க. எதில் அடங்குதுன்ட்டு. பிராணமய கோஷம், மனோமய கோஷம். கேட்குற கேள்வியை புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்க. இந்த 3 உடலும் 5 கோஷங்களும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறேன். எதில் அடங்குது? 3 உடலும் 5 கோஷங்களும் எதில் அடங்குது? அன்னமய கோஷம் ஸ்தூல உடல், அப்புறம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் ரெண்டுமே மூணுமே சூழ் உடம்புல. கடைசியா இருக்க ஆனந்தமய கோஷம் வந்து காரண சக்தி. வெங்கடேஷ், உங்கள் மனதில் பண்ணணும். அதனால தான் சொல்லியிருக்கு, 3 சரீரங்களால் ஆன 5 கோஷங்களையும் அனாத்மாவாக தள்ளப்பட வேண்டியவையே. அனாத்மாவாகனாக்க ஆத்மா இல்லை, இது பொய்ன்னு விவேகம் பண்ணி தள்ளணும். எது தள்ளணும்? 3 தேகங்களால் ஆன 5 கோஷங்களையும் இது அனாத்மான்னு சொல்லி தள்ளணும். 3 சரீரங்களான 5 கோஷங்களையும் அனாத்மாவாக தள்ளப்பட வேண்டியவையே. எவ்விதமாவது இவை அபிமானிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இது மேலே எந்த வகையிலையும் அபிமானம் ஏற்பட்டக்கூடாது. இது மேலே இந்த 3 உடல் மேலேயும் 5 கோஷங்கள் மேலேயும் எந்த வகையிலையும் எந்த காரணத்தை கொண்டும் எப்பவும் அபிமானம் வச்சிடக்கூடாது. அபிமானம் ஏற்பட்டுச்சுனாக்கா நம்ம என்ன ஆயிடுவோம்? என்ன ஆகும்? அனாத்மா இருக்கும். ஆத்ம நிலையிலிருந்து நழுவுறோன்னு அர்த்தம். இந்த காரண உடலாகட்டும், சூக்ஷ்ம உடலாகட்டும், ஸ்தூல உடலாகட்டும், அன்னமய கோஷமாகட்டும், பிராணமய கோஷமாகட்டும், மனோமய கோஷமாகட்டும், விஞ்ஞானமய கோஷமாகட்டும், ஆனந்தமய கோஷமாகட்டும், இது எது மேலேயாச்சும் நம்ம பற்று வைத்து விட்டால், இது எதையாச்சும் நம்ம அபிமானித்து விட்டால், இது எதையாச்சும் நம்ம உண்மைன்னு ஏற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம அப்போ ஆத்மாவிலேருந்து வெளியே வந்துடும். நிலை தவறி நழுவுகிறோம்னு அர்த்தம். அது மேலே இருக்க அபிமானத்தை விடணும். செந்தில் ஈஸியாக கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. செய்கிறது தான் எப்படின்னு பண்ணி ஆகணும். அவளையும் விட்டாகணும். இதெல்லாம் விடணும்னு தெரியாமல் எப்படி விடுறது? உங்கள் நண்பர் சொல்கிற அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, நான் விட்டு வந்துட்டு. எதை விடணும்னு தெரியாமல் எப்படி விடுவீங்க? இவற்றில் ஏதாவது ஒன்றை அபிமானித்தாலும் அதற்கேற்ப அப்போது ஓர் உலகம் சிருஷ்டியாகி தோன்றும் என்பது உபதேசம். அப்போது ஒரு உலகம் சிருஷ்டியாகி தோன்றும் என்பதும் உபதேசம். அதாவது சொல்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் ஏதாச்சும் ஒரு நீங்கள் அபிமானிச்சிங்கனாக்கா, ஏதோ ஒன்று அபிமானிச்சா கூட அதற்கேற்ற உலகம் சிருஷ்டி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மனோமய கோஷத்தை அபிமானிச்சிங்கனாக்கா, அதற்கு வேண்டிய சூக்ஷ்ம உடல் கனவுல தோன்றி
சூஷ்ம உலகமும் தோன்றி அதில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். அன்னமய கோஷத்தை நீங்கள் அபிமானிச்சிங்கனாக்கா இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகம், இந்த உடம்பு விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கும். மனோமய கோஷம் புத்தி ஆனந்தமய இல்லை, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் அபிமானிச்சிங்கனாக்கா கனவுல ஸ்தூல உடம்பு ஸ்தூல உலகம் உருவாயிடும். அதான் கனவுல ஏற்படுத்தும். ஆனந்தமய கோஷத்தை அபிமானிச்சிங்கனாக்கா அப்போ காரண உடல் உருவாகி விதைகள் வடிவில், வித்து வடிவில் வாசனைகள் மிச்சம் இருக்கும். மொத்தத்துக்கு எதை நீங்கள் அபிமானித்தாலும் அதற்குண்டான உடல், அதற்குண்டான உலகம் ஏற்படுத்தும். ஸோ இந்த 3 உடலையும் தள்ளணும், 5 கோஷங்களையும் தள்ளலைனாக்கா ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு இருந்தால் கூட அது ஆத்மாவும் மறைச்சிடும். எப்படி மறைக்கும்? ஒரு உடம்பையும் உலகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதை மறைச்சிடும். மெசேஜ் கிளியராக இருக்க? கனவுல ஸ்தூல உடல் வரும்னு கனவுல சூஷ்ம உடல் ஸ்தூல உடல்னு சொன்னீங்க, அதான் யோசனை பண்ணீங்க. தவறு அன்னமய கோஷம் தான் சரி. தவறு. கிளியராக இருக்க? இந்த 3 உடம்பையும் அபிமானிக்காமல் இருக்கணும், தள்ளணும். 5 கோஷங்களையும் அபிமானிக்காமல் இருக்கணும், தள்ளணும். இல்லாட்டி போனாக்க நம்ம மாட்டிப்போம். இதுதான் தள்ள வேண்டியது. கொள்ள வேண்டியதாக தான் இருக்கா? தள்ள வேண்டிய சொல்லிட்டேன். கொள்ள வேண்டியதாக தான் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? நீங்கள் சொல்லுங்க. ஏன் ஒன்றும் இல்லை? எல்லாமே பொய். அது எதுக்கு நம்ம இதுவும் தள்ளிட்டோம். கொள்ள வேண்டியதாக தான் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை ஏன்? என்ன சாமி பொய்யதுனால சொல்ல வேண்டியது. கேள்வி புரியல. ஓகே, என் கேள்வி புரியுதுங்களா? தள்ள வேண்டியது தள்ளிட்டோம், கொள்ள வேண்டியது ஏன் கொள்ள வேண்டியது இல்லை? சொல்லுங்க நிக்கோலஸ். தள்ள வேண்டியது தள்ளிட்டு எது நெஞ்சுதோ அதுவே இருக்கும். அதுவா? அதுதான் அதை வந்து புதுசாக அடைய வேண்டியது இல்லை. அது என்னது? அது என்னது? தள்ள வேண்டிய தள்ளிட்ட மிச்சமாக இருந்து என்ன? ஆத்மா. அது புதுசாக அடையிறது இல்லை. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கு. எப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை இல்லாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவே தான் நம்ம. புரியுதுங்களா? அதை புதுசாக இனிமேல் அடையணுன்னாக்கா அது வேஸ்ட்டுன்னு பகவான் சொல்கிறார். ஏன் தெரியுங்களா? உன்னை புதுசாக அடைஞ்சா அது போகவும் போயிடும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று வந்துடும். அதுமாதிரி ஞானம்னு ஒன்று புதுசாக அடைஞ்சாக்க கொஞ்ச நாள் அது போயிடும். அப்புறம் எதுக்கு அதுக்கே கஷ்டப்படணும்னு கேட்குறாரு. அதுக்கே கஷ்டப்படணும் ஆயுசு ஃபுல்லாக. ஆனால் நீ ஆக்சுவலாக ஞானியாக தான் இருக்கிற, ஞானமாக தான் இருக்கிற, ஆத்மாவாக தான் இருக்கிற, பிரம்மமாக தான் இருக்கிற, இறைவனாக தான் இருக்கிற, கடவுளாக தான் இருக்கிற. மேலே இந்த பஞ்ச கோஷங்கள், 3 தேகங்கள், இது மாதிரி அஞ்ஞானங்கள் மாத்திரம் மூழ்கிடுச்சு. இந்த அஞ்ஞானங்களை மாத்திரம் நீக்கினா போகிறோம். அஞ்ஞானங்கள் மாத்திரம் நீக்கினா போகிறோம். ஆஸ் இட் இஸ் இப்பயே நீ ஞானி தான். ஆஸ் இட் இஸ் நீ ஞானம்தான். இரும்பு புதுசாக அடையிறதுக்கு ஒன்றும் கிடையாது. செந்தில் எவ்வளோ தான் ஓடினாலும் அவர் ஞானம்தான், ஞானி தான் அவர். அவர் செய்ய வேண்டியது என்னன்னா அஞ்ஞானத்தை விடணும், அவ்வளோதான். பாம்பில் கயிறு மாதிரி, கயிற்றுல பாம்பு மாதிரி
பாம்புன்றத அந்த பயத்தை மாத்திரம் விட்டுட்டா போகும். கயிறு அங்கேயே தான் இருக்கு. கயிறாக தான் இருக்கு, அங்கேயே தான் இருக்கு. ஆத்மாவாக தான் நம்ம இருக்கிறோம். மேலே அஞ்ஞான போர்வை மூடி இருக்கு. இந்த அஞ்ஞான போர்வை மாத்திரம் எடுத்துட்டா போகும். அஞ்ஞான போர்வை எப்படி இருக்கிறது? இந்த 3 தேகங்கள் மேல் இருக்கிற அபிமானத்தையும் பஞ்ச கோஷங்கள் மேல் இருக்கிற அபிமானத்தையும் விட்டு விட்டால் மறைப்பெல்லாம் எடுத்தாச்சுனாக்கா சூரியனை மறைச்சிட்டு இருக்கிற மேகம் மாதிரி, மேகம் நகர்ந்து அப்புறம் சூரியன் புதுசாக வந்து தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சூரியன் அங்கேயே தான் இருந்துச்சு. மேகம் மறைச்சதுனாலும் தெரியல. இப்போ மேகம் நகர்ந்த உடனே சூரியன் தெரியுது, அவ்வளோதான். சூரியன் புதுசாக வரல. அது மாதிரி இந்த அஞ்ஞானங்கள் நீங்கினால் இயல்பாகவே நிக்கோலா சொன்ன மாதிரி ஆத்ம பிரகாசம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம சாதனைகள் எல்லாமே ஞானம் அடைவதற்கு கிடையாது, அஞ்ஞானம் நீங்குவதற்கு மட்டுமே. சிருஷ்டியில் பல வகைகள் இருக்குது. அப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிருஷ்டின்னு கேட்டிங்கனாக்கா ஓர் அறிவு படித்த உயிர், ஈரறிவு படித்த உயிர், 3வது அறிவு படித்தது, 4வது அறிவு படித்தது, 5 அறிவு படித்தது, 6 அறிவு படித்த மனிதன் தான் உச்சம் சொல்கிறாங்க இல்லைங்களா. கிராஜுவல் இப்படியெல்லாம் இருக்குது. அமீபாலேருந்து இது வந்துச்சு, அதுலேருந்து இது வந்துச்சு, லார்வா என்னென்னமோ சொல்லிட்டு போங்க. டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் அது இதுன்ட்டு சயின்ஸுன்ட்டு இதுலேருந்து இது வந்துச்சு, அதுலேருந்து இது வந்துச்சு, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இது வந்து ஆன்மீகத்தில் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கும் சாதாரண மக்களுக்காக சொல்லப்பட்டது. இது உண்மை கிடையாது. இதெல்லாம் சயின்ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையில் சயின்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அன்சயின்டிஃபிக். சோகால்டு சயின்ஸ் இஸ் அன்சயின்டிஃபிக். அதனால தான் அவங்களுக்கு அவார்டு தருவாங்க. நமக்கு என்ன செய்வாங்க? கத்தியில் ஒரு குத்து, போ உண்மையை சொல்கிற, ஓடு, நல்லது செய்கிற, இதான் நமக்கு கிடைக்கிற ரிவார்டு. இதெல்லாமே இந்த ஒன்றுலேருந்து ஒன்று உருவாச்சு, இதாச்சு, அதாச்சு. 6வது அறிவு படித்த மனுஷன், இவனுக்கு மேலே எதுவும் கிடையாது, இவன் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். இதுவே தத்துவார்த்தமாகவும் பிரச்சனைகள் இருக்குது. தத்துவார்த்தமாக பகவான் காலத்தில் வாழ்ந்த ஒரு மகான் என்ன சொல்லிட்டு இருந்தார்? உங்கள் சித்திக்கு சொல்லுங்கள். பகவான் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரக்சர் உடம்பு வேணும், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்ட் வேர்டிங் சொல்லுங்க. அவங்க சொல்றது கரெக்ட் வேர்டிங் சொல்லுங்க. வேறு சொல்ல வேணாம் தான் இதை உட்காந்து எடிட் பண்ணணும். அவர் என்ன சொன்னார்? இந்த பாடியில் அடைய முடியாது. இந்த பாடியில் படிக்கல நீங்கள்? ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பாடியில் அடைய முடியாது. இதுக்கு மேலே விஞ்ஞானமயம் உடம்பு ஒன்று ஏற்படுத்தணும். அந்த உடம்புல தான் நம்ம அடைய முடியும். அந்த உடம்பு சாகவே சாகாது. நம்மளா போன்னு சொல்லி சாகணும்னு சொன்னால் செத்து போகும், இல்லாட்டி சாகாது அப்படின்லாம் அவர் பெரிய லிஸ்ட்டு கொடுத்து வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருந்தார். இதை பற்றிலாம் பகவான் வந்து கேட்பாங்க. பகவான் வந்து பாலிஷ்டாக பதில் சொல்லாமல் எஸ்கேப் பார்ப்பார். அவர் என்ன சொல்கிறாரு? சரண்டர் பொண்ணுன்னு சொல்கிறாருல்ல, சரண்டர் பொண்ணு பாரு அப்படின்னு கழட்டிக்குவார்.
ஆனாலும் எல்லாரும் விட்டுற மாட்டாங்க, திருப்பி திருப்பி நோண்டுவாங்க, திருப்பி திருப்பி நோண்டி வாயிலேருந்து பகவான் வாயிலேருந்து வரவழைச்சிட்டாங்க. எந்த கான்ட்ரவர்சியில் மாட்டாத பகவானே உள்ளே சொல்ல வச்சுட்டாங்க. பகவான் சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த பாடியில் அடைய முடியாது, எந்த பாடியிலும் அடைய முடியாது, இதுக்கு மேலே ஒரு பாடியும் கிடையாது, சயின்டிஃபிக் பாடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த பாடி வந்தாலும் செத்து தான் போகும். அப்புறம் அவர் என்ன சொன்னார், மேலேருந்து பவர் இறக்கி கொண்டுட்டு வரணும்னாரு. மேலேருந்து கீழே இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? பகவான் திருப்பி கேட்குறேன், மேலேருந்து கீழே இறக்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுக்காக சொல்லிட்டு இருந்தது? இப்படி கிராஜுவல் சிருஷ்டி 6 அறிவு மனிதனுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சயின்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ESP இருக்கிறோம், 7வது, இன்னும் அடுத்த க்ரியேஷன் வரும் அப்படிலாம் இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே so-called scientific theories which are totally wrong. சரி, இந்த நிலையில் கடந்து வந்தாச்சு விஸ்வநாதன்லாம். விஸ்வநாதனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, சிருஷ்டி திருஷ்டி சொல்லலாம். சிருஷ்டி திருஷ்டி, சிருஷ்டி திருஷ்டினாக்க ஏற்கனவே கடவுள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டார். அதை நம்ம திருஷ்டியில் பார்வையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சிருஷ்டி பண்ணியாச்சு. உலகம், எல்லா உயிரினங்கள் எல்லாத்தையும் இறைவன் படைச்சிட்டார். அதை இப்போ நம்ம பார்த்து அது கூட வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளையும் படிச்சுட்டாரு, நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படின்றது அடுத்த லெவல். இது ஃபஸ்ட்டு சொன்னது யாருக்கு சொல்லுங்க? சாதாரண லெவலில் உள்ள மனிதர்களுக்கு, மிக லோ லெவல் பீப்புளுக்கு. அடுத்த லெவலுக்கு இப்போ நான் சொன்னது ஏற்கனவே இறைவன் படைச்சிட்டாரு. இப்படிலாம் கதை சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்படியெல்லாம் உலகம் படைக்கப்பட்டது, பஞ்சபூதங்கள் இப்படி காற்று எடுத்து இப்படி ஊதுனார், அப்படி பூமியை கொண்டு இப்படி போட்டார், இந்த காம்பினேஷன் போட்டு இது வந்துச்சு, இந்த காம்பினேஷன் ஆனது மனுஷனாக மாறிச்சு, இந்த காம்பினேஷன் பூனையாக மாறிச்சு. இது மாதிரி கதை கதையாக இவ்வளோ புதுசாக சொன்னாக்க இவங்க ஏற்றுக்குவாங்க. இது ரெண்டாவது, அதோட ஹையர் லெவல், சயின்டிஸ்டோட பெட்டர். இது உண்மையா? இதுவும் உண்மை இல்லை. இதுக்கு மேலே லெவல் என்ன இருக்குது? இதுக்கு மேலே தான் திருஷ்டி சிருஷ்டிவாதம், யுகபத் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. யுகபத் சிருஷ்டி, யுகபத் சிருஷ்டினாக்க இங்கிலீஷில் சைமல்டேனியஸ் கிரியேஷன். சைமல்டேனியஸ் கிரியேஷன். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் படிச்சுக்கிறீங்க. நீங்கள் பார்க்குறப்போ படிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ரூம் மாத்திரம் தான் பார்க்குறீங்க, இந்த ரூம் படிச்சுக்கிறீங்க. வெளியே போனாக்கா இந்த ரோடை படிச்சுக்கிறீங்க. இன்னும் வெளியே போனால் இன்னும் பெரிய ரோடு. மருதமலை மலையேறி போனால் கோயம்புத்தூரையே பார்த்துக்குவீங்க. ஏரோப்ளேனில் போனால் இந்தியாவை பார்த்துக்குவீங்க, உலகத்தையே பார்த்துக்குவீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறப்போ படிச்சுக்கிறீங்க, பார்க்குறப்போ படிச்சுக்கிறீங்க. யூ கிரியேட் தி வேர்ல்ட் when you see it. Simultaneous creation. Creation while seeing. இதோட உயர்ந்த 3வது நிலை. இது இப்போ யுகபத் திருஷ்டி. இது உத்தம அதிகாரிகள் சொல்லப்பட்டது. முதல்ல சொன்னது மந்த அதிகாரிகளுக்கு, அடுத்து சொன்னது மத்தியம அதிகாரிகளுக்கு, இப்போ சொன்னது உத்தம அதிகாரிகளுக்கு. இது முடிந்த முடிவா அப்படின்னாக்கா, பகவான் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் உள்ளது நாற்பதில்
தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி வந்து உபதேசம் செய்கிறார் சாதகர்களுக்காக. அவரோட உண்மையான ஸ்டாண்டு பரமார்த்த சத்தியம் கொஞ்சம் வேறையாக இருக்கும். ஆனாலும் நமக்காக நம்ம நிலைக்கு கொஞ்சம் இறங்கி வந்து என்ன சித்தாந்தம் இருக்கும் இல்லாமல் இருக்கும். காணல் என்ன சித்தாந்தம்னு கேட்டேன். விவர்த்த ஐஸ்கிரீம் ஜெர்னைஸ் விவர்த்த சித்தாந்தத்தை கையாளுறார். விவர்த்த சித்தாந்த பிரகாரம் உலகம் இதெல்லாம் உண்மையில் இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குதுன்றது விவர்த்த சித்தாந்தம். இந்த சித்தாந்த லெவலுக்கு இறங்கி வர்றார். இது உத்தம அதிகாரிகளுக்கு. ஆனால் இதுக்கு மேலே இருக்கா? இருக்கு. அது மிக அதி தீவிர உத்தம அதிகாரிகளுக்கு. அதுதான் பகவான் ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபிக்கு என்ன பேர்? நிக்கோலா சொல்லுங்க. ஃபிலாசபர் உள்ளே போயிட்டாரு, கொஞ்சம் வெளியே வாங்க. அதுக்கு பேர் அஜாத்தவாதம். அந்த அஜாத்தவாதம் பிரகாரம் உலகம் இருக்கிறது போல் ஒரு தோற்றம் கொடுக்கிறது. ஆனால் பொய் தோற்றம்ன்றது கூட ஏற்றுக்க மாட்டாங்க. பொய்யாக கூட உலகம் தோற்றம் கொடுக்கவில்லை. உலகம்ன்ற ஒன்று எப்போவுமே இருக்குல்ல. ஜீவராசின்றது ஒன்று எப்போவுமே இருக்குல்ல. அதில் ஜீவராசிகளை முக்தி அடையணுன்ற முமுஷுக்கள் இல்லவும் இல்லை. யாரும் சாதனை பண்ணவும் இல்லை, யாரும் அடையவும் இல்லை. எப்போவுமே எதுவுமே இல்லை, இருக்கிற மாதிரி தோற்றம் கூட கொடுக்கல. ஆத்மா மாத்திரமே தனியாக இருந்துக்கிட்டே இருக்கு. இது அஜாத்தவாதம். இதுதான் இருக்குல்லையே ஹையஸ்ட். இதுதான் பகவானோட ஆக்சுவல் உபதேசம். நமக்காக இறங்கி வந்து விவர்த்த சித்தாந்தத்துக்கு வந்து இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவன் சிருஷ்டி பண்ணுறான், அது கூட இருக்கிறான், அப்புறம் இழுத்துக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து நமக்காக இறங்கி வந்து பேசுகிறது. அவரோட ஸ்டாண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஆக்சுவலாக எதுவுமே இல்லவே இல்லை. மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்புறது இல்லையா? கஷ்டமாக இருக்கு. நம்பருக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல நீங்க சொல்றதால நம்பிக்கை இருக்கேன். இது வந்து நீ சொல்றதுனால நம்பிக்கை வருதுங்கிற உண்மை சொல்லிட்டாங்க. என்ன நிக்கோலா இப்போ டேமேஜிங்காக பேசிட்டாங்க. இல்லைங்க நாம அதை நல்ல ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாட்டி பெரியவங்க வாரத்தில் ஒரு சட்டம் வந்தா போது அது ஒரு பெரிய அதிகாரம். நீங்கள் பெரிய ஆள் தான். சம்சாரத்தையும் விடாம குருவையும் விடாம சமாளிக்கிறதே பெரிய ஆள். சமாளிபிகேஷன் உண்மை தான் நீங்கள் நம்புங்க. ஆமா அதனால நான் நம்பிக்கை. நாம அந்த பானை எக்ஸாம்பிள் சொன்னீங்க அது புரியுது. நிறைய தடவை சொல்லிட்டாங்க. மறந்துட்டீங்களா வெங்கடேஷ்? இதுதான் உண்மை. இது உண்மை. நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கனாக்கா, எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க? ஞானியா இருக்கும்போது அதான் நான் ஆன்மீகம் கண்டிப்பாக உங்க செய்திகளை ஆன்ம விசாரம் பண்ணி 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 அந்த நிலைக்கு வரும்போது ஆத்மவிசாரம் பண்ணி என்னென்ன செய்ய, என்ன ஆகும், என்ன போகும்? அகங்காரம் போயிடும். மனசு எல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆத்மாவுக்கு இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், என்னென்ன போகும்னு பார்த்துட்ருக்கோம். உலகம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா சிருஷ்டி எல்லாம் உண்மை இல்லை. அது கரெக்டு. என்னென்ன போகும்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பாட்டில். ஆர்டர் சரீரம் அகங்காரம் மனசு அது இல்லை. இந்த பாட்டில் டெக்னிக்கல் 5வது பாட்டில் என்னென்ன போகணும், பஞ்ச கோஷம் ஆ. அப்புறம் வேற என்ன போகும்? அதுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உடலும் பஞ்சகோஷத்தோடு வேற என்ன போகணும்? பஞ்ச கோஷம் அதுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட உடம்பும் இந்த 3 சரீரம். மூணு சரீரம்.
இதெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அஜாத்தவாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறேனே நம்ப வேண்டியிருக்காது, உங்களுக்கே நம்புகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது இந்த 5வது பாடலுக்கு விளக்கங்கள். மொத்தத்துக்கு இது 5வது பாட்டோட தாற்பயம் உடம்புன்றது வேறு ஒன்றுமே இல்லை, இந்த பஞ்ச கோஷங்களால் ஆன உருவு. இந்த 5 பஞ்ச கோஷங்களும் உடல் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் ஒடுங்கிடும், அடங்கிடும். இந்த உடல் இல்லாமல் உலகம் இருக்கா? இல்லை. இந்த உடலை விட்டு உலகத்தை பார்த்தவங்க இருக்காங்களா? இல்லை அப்படின்னு உபதேசம். உடம்பு இல்லாமல் உலகம் இல்லை. ஜெகன் ஜீவன் ஈஸ்வரன்றதில் இந்த ஜீவன் இல்லாமல் உலகம் இல்லை அப்படின்ட்டு நிரூபிக்கப்படுகிறது. நேரமாக இருக்கட்டால் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த பாட்டு முடிச்சுட்டு 6வது பாட்டு முடிச்சுக்கணும், இல்லாட்டி பாதியாக நடக்கணும்னு நினச்சேன். வழக்கம் போல் அது இதுன்னு பேசி யாராவது ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுனால லேட் ஆகிடுச்சு. 6வது பாட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ரமண பகவானுக்கு நன்றி கூறி அமைகிறோம்.